ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பர்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. பர்தா அப்படின்னா பெண்கள் முக்காடு மாதிரி போடுவாங்க இல்லையா, சோ அந்த கிளாத்துக்கு பேர் தான் பர்தா. ஒரு விசித்திர கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்துல ஒரு மோசமான மூட நம்பிக்கையை காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்தாவை அணிஞ்சுக்கணும். அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்களை தவிர வேற எந்த ஆம்பளையுமே அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க கூடாது. அதை மீறி அந்த பெண்ணுடைய முகத்தை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதாவது முகத்தை காட்டுனாலே மரண தண்டனைங்க. ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோனுடைய முகம் அந்த ஊருக்கே தெரிய வந்துருது. அதனால நம்ம ஹீரோனுக்கு ஊர் முன்னிலையில வச்சு மரண தண்டனைக்கான ஏற்பாடு பண்றாங்க. எதனால இந்த கிராமத்தினர்கள் இந்த ஒரு முறையை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த கிராமத்தினர்களுடைய மட்டமான மூட நம்பிக்கையிலிருந்து ஹீரோன் செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஜுவாலாம்பிகான்ற அம்மனுக்கு இன்னைக்கு திருவிழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த திருவிழால கிராமத்தினர்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா கலந்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லோருமே முக்காடு அணிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த கிராமத்துல ஒரு ரூல் இருக்குதுங்க. வயசுக்கு வந்ததுல இருந்து எந்த பெண்ணுமே அவங்களோட குடும்பத்தினர்களை தவிர வேற யாருக்குமே அவங்களோட முகத்தை காட்டக்கூடாது அப்படின்ட்டு. அந்த வகையில நம்ம ஹீரோனும் பர்தா அணிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பானிபூரி பையா கிட்ட பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு சுப்புங்க. தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அப்பா ஒரு டெய்லருங்க. இந்த மாதிரி திருவிழா நேரங்கள்ல அப்பா இந்த பர்தா எல்லாம் எடுத்துட்டு வந்து பர்தா விற்க ஆரம்பிச்சிருவாருங்க. பர்தா வேணுமா, பர்தா, கலர் கலர் பர்தா அப்படின்னு கத்தி கத்தி விற்பாருங்க. இதனால அவரோட தொண்டை தண்ணியே வத்தி போகும். தன்னுடைய அப்பா பயங்கரமா கத்துறாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த திருவிழா டைம்ல நம்ம ஹீரோனை ஒருத்தர் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாருங்க. அவருடைய பேரு ராஜேஷ். ஆக்சுவலா ராஜேஷும் நம்ம ஹீரோனும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கவும் போறாங்க. இப்போ இந்த ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்க ஒரு டிராமா ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. இந்த ஊர்ல இந்த பர்தா கல்ச்சர் எப்படி வந்தது, எதனால இந்த கிராமத்து பெண்கள் கட்டாயம் பர்தா அணிஞ்சுக்கணும் அப்படின்றதற்கான ரீசனை டிராமாவா இந்த கிராம மக்கள் கிட்ட சொல்றாங்க. முன்னொரு காலத்துல ஜுவாலம்மா அப்படின்ற ஒருத்தங்க இங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஜுவாலம்மா பயங்கரமான வீராங்கனை. அவங்களை எதிர்த்து யார் வந்தாலும் போர் செஞ்சு ஜெயிச்சிருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த வகையில ஜுவாலம்மாவுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சுங்க. அந்த டைம்ல ஜுவாலம்மா பிரெக்னெண்டா இருந்தாங்க. தன்னோட ஸ்டூடெண்டோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஜுவாலம்மா அந்த ஸ்டூடெண்ட்டை தூக்கிட்டு ஓட, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வண்டி கட்டிட்டு வந்த சில பேர் எங்க வண்டியில வாங்க, சீக்கிரமா போய் அவரை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஜுவாலம்மாவை வண்டியில ஏத்திருக்காங்க. பட் அந்த வண்டியில இருந்தவனுக்கு எவனுமே நல்லவனுங்க கிடையாது. அவனுக்கு எல்லோரும் சேர்ந்து ஜுவாலம்மா கிட்ட அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜுவாலம்மா போராடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்களை எதிர்த்து சண்டை போட்டு அவனுங்களை எல்லாம் வீழ்த்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெக்னெண்டா இருந்த ஜுவாலம்மா அங்க இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜுவாலம்மாவுடைய சாபம் இந்த கிராமத்தை ஆட்டி படைச்சது. இந்த கிராமத்துல அடுத்தடுத்து பிறந்த குழந்தைகள் எல்லோருமே இறந்துதான் பிறந்தாங்க. ஜுவாலம்மாவுடைய சாபத்தினால தான் இந்த கிராமத்தினர்களுக்கு குழந்தை இறந்து பிறகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாலம்மாக்கு ஒரு சிலை வச்சு வழிபடலாம் அப்படின்னு இந்த கிராமத்தினர்கள் முடிவெடுக்கிறாங்க. அந்த டைம்ல எங்கிருந்தோ இருந்து பறந்து வந்த ஒரு கிளாத்து ஜுவாலம்மாவுடைய முகத்தை வந்து மறைச்சிருந்திருக்குதுங்க. சோ ஜுவாலம்மா அப்படின்றவங்க இதைத்தான் விரும்புறாங்க போல. சோ இந்த கிராமத்துல பிறக்கக்கூடிய பெண்கள்லாம் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய முகத்தை மறைச்சுக்கணும், அவங்களோட குடும்பத்தினர்களை தவிர வேற யாருமே பார்க்க கூடாது. சோ இதைத்தான் ஜுவாலம்மா விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து பெண்களுக்கு இந்த கிராமத்தினர்கள் ஒரு ரூலை போடுறாங்க. சோ வயசுக்கு வந்த பெண்கள் எல்லோருமே பர்தாவை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் உயிரோட பிறந்திருக்குதுங்க. சப்போஸ் யாராவது முகத்தை காட்டிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஜுவாலம்மாவுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம். அப்படி அந்த சாபத்துல இருந்து மறுபடியும் மீளணும் அப்படின்னா முகத்தை காட்டினவங்க சாவணும், அவங்களுக்கு மரண தண்டனை. எந்த கிணத்துல ஜுவாலம்மா விழுந்து இறந்து போனாங்களோ அதே கிணத்துல முகத்தை காட்டினவங்க விழுந்து இறந்து போகணும். அப்பதான் இந்த கிராமத்தோடைய சாபம் நீங்கும். மீண்டும் இந்த கிராமத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் உயிருடன் பிறக்கும். இது நடக்க கூடாது அப்படின்னா யாருமே அவங்களுடைய முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு இந்த கிராமத்தினர்களுக்கு ஒரு ரூல் போடப்படுதுங்க. சோ அந்த ரூலை ரொம்ப வருஷமா இந்த கிராமத்தினர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இந்த கிராமத்து பெண்களுக்கு தங்களோட முகத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் மரண பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்காகவே கிராமத்தினர்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அம்மாவோட சமாதிக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா தன்னுடைய அப்பா இந்த திருவிழா நேரங்கள்ல எல்லாம் பயங்கரமா கத்தி கத்தி சேல் பண்றாரு. இதனால அவரோட தொண்டை பாதிக்கப்படுது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ஆல்ட்ரேஷனா ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்காங்க கைஸ். அந்த மைக்ல நம்ம வந்து ஆல்ரெடி பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இடியாப்போம் அப்படின்னு ரிப்பீட்டடா கத்துற மாதிரி பர்தா வேணுமா பர்தா, கலர் கலர் பர்தா, டிசைன் டிசைன் பர்தா, வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க அம்மா சமாதி மேல உட்காந்துட்டு ஒரு வளையல் எடுத்து காட்டுறாங்க. இது என் காதலன் எனக்கு கிஃப்டா கொடுத்த வளையல், நல்லா இருக்கலாமா, இன்னும் கொஞ்ச
கொஞ்ச நாள் எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, திருமண நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்லமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தன்னோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் இந்த காட்டன் தோட்டத்துக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பயங்கரமா காத்தடிக்கும். ஸோ அந்த காத்துக்கு ஹீரோனுடைய அந்த பர்தா பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துரும். இப்பதான் கைஸ் நம்மளே ஹீரோனுடைய முகத்தை முறையா பாக்குறோம். ஹீரோன் பயங்கர அதிர்ச்சியோட குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பர்தாவை எடுத்து முகத்தை மறைச்சுக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட யாரும் இந்த இடத்துல இல்லல்ல, யாரும் என்ன பார்க்கல அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட கேக்குறாங்க. இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாரும் இருக்கா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோன் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா முகத்தை காட்டினாலே மரண தண்டனைன்ற ஒரு ரூல் இருக்கே, அதுக்கு பயந்துட்டு தான் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட எனக்கு இந்த டிசைன்ல பர்தா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு தைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்பாவுக்கு தெரியாம சர்ப்ரைஸா பேக்ல இருக்கக்கூடிய அந்த மைக்கை எடுத்து சைக்கிள்ல மாட்டி விட்டு அதை பிளே பண்றாங்க. அதை கேட்டதும் அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. இனிமேல் அப்பா கத்தி கத்தி விற்க தேவையில்ல, அந்த மைக்கே அந்த வேலையை பார்த்துக்கும். இடியாப்போ நம்ம ஹீரோனுக்கு ரத்னா அப்படின்ற ஒரு அத்தை இருக்காங்க. ஸோ அவங்க சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவுடைய ஃப்ரெண்டுங்க. ரத்னா அத்தையை இன்வைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லுவாரு. கண்டிப்பா கல்யாணத்துக்கு ரத்னா அத்தை வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா சிட்டில இருக்கக்கூடிய ரத்னா அத்தையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரத்னா அத்தைக்கு திருமணம் ஆகி ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க. காலையில அவங்க 2 பேர்த்த ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளேயே போதும் ஆயிருங்க. 2 பசங்களும் பாத்தீங்கன்னா சொன்னபடியே கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரத்னா அத்தை பாத்தீங்கன்னா தன்னோட கணவர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோடைய பொண்ணான சுப்புக்கு வந்து திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தான் முன்னாடி இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும், நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது அவருனால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி நீ போவேன்னு சொல்ற அப்படிங்கும்போது நான் கண்டிப்பா அங்க போய் நின்று பார்க்கணும், ஏன்னா என் ஃப்ரெண்டு சாவறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு போனா, ஸோ அவளுக்கு ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது நான் போய் நிக்கணும்ல, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரத்னாத்தை சொல்றாங்க. அந்த கிராமமே ஏதோ ஒரு விசித்திர ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற கிராமம்னு சொன்னாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி கணவர் அனுப்பி வைக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா எல்லோருமே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கும் வெளியில போய் விளையாடணும்னு ஆசை இருக்கு. இந்த பொண்ணு விளையாடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, இதுக்கப்புறம் அவளுடைய முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டவே கூடாது. அதே சமயம் அவங்க வீட்டில் ஒரு பிரெக்னென்ட்டான அக்காவும் இருக்காங்க. ஸோ அந்த அக்காவுக்கு கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது. இவ போய் முகத்தை காட்டிட்டான்னு வைங்களேன், அந்த அக்காவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இறந்து பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, சரிக்கா நான் வீட்டை விட்டு வெளியில போல, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த குழந்தை கூடயே விளையாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னோட காதலனை பாக்குறதுக்காக இந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட ரயில் பெட்டிக்கு வராங்க. சோ அந்த ரயில் பெட்டியோட ஒரு சைடுல நம்ம ராஜேஷ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இன்னொரு சைடுல போயிட்டு நம்ம ஹீரோயின் உட்கார்றாங்க. இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் முகத்தை பார்த்துக்கவே மாட்டேன்றாங்க. ரூல்ஸ் படி நம்ம ஹீரோயின் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலன் கிட்ட தன்னோட முகத்தை காட்டக்கூடாது. ஆனா காதலன் தன்னோட முகத்தை காதலி கிட்ட காட்டலாமே, ஏன் காட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் முகத்தை பார்த்துக்காமையே அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள உட்காந்து லவ் பண்றாங்க. 2 பேர்த்தோட கல்யாணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த ரயில் பெட்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பயங்கரமா எழுதி வச்சிருப்பாங்க, இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேரும் எப்ப இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோனும் ராஜேஷும் ஃப்ரெண்டுங்க. சோ சின்ன வயசுலயே இவங்க 2 பேருக்குள்ள காதல் அப்படின்றது மலர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வயசுக்கு வராங்க. இதுக்கப்புறம் ஹீரோனுடைய முகத்தை வெளியில யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்தினர்கள் ரூல் போடுறாங்க. இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ராஜேஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இனிமேல் உன்னோட முகத்தை பார்க்காம நான் என்ன செய்வேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உன்னால என்னோட முகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்லி இருந்திருக்காரு. பட் இவங்க 2 பேரும் சின்ன பசங்க தானே. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன்னால என்னோட முகத்தை பார்க்க முடியாது இல்லையா, அதே மாதிரி நானும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உன்னோட முகத்தையும் பார்த்துக்க மாட்டேன், ஸோ பார்த்துக்காமையே லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்ப இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க முகத்தை பார்த்துக்காமையே. இதனாலதான் இவங்க 2 பேரும் அந்த ரயில் பெட்டியில போய் உட்காரும் போது ஒருத்தர் முகத்தை பார்த்துக்காமையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனுக்கான திருமண ஏற்பாடு பண்ணப்படுது. சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரத்னா ஆண்டியும் சிட்டியில இருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்ம ஹீரோனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. யாருக்குமே காட்டக்கூடாதுன்னு இருந்த நம்ம ஹீரோனுடைய முகத்தை ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து ஒரு மேகசினுக்கு அனுப்பி இருக்கிறாரு. அந்த மேகசின் கம்பெனிக்காரங்க
ஹீரோயினோடைய போட்டோவை அந்த மேகசினோடைய கவர் பேஜ்லயே போட்டிருந்திருக்காங்க. அந்த மேகசின் கல்யாண வீட்டுக்கே வந்துருதுங்க. ஊர்க்காரங்களுக்கு இது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியாது, ஆனா ஹீரோயினோடைய குடும்பத்தினர்களுக்கு இது ஹீரோயின் தான் தெரியும் இல்லையா. இது நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச ஆரம்பிச்சு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போயிருதுங்க. இந்த கிராமத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, யாருக்குமே முகத்தை காட்டக்கூடாது. நீ அந்த ரூலை மீறி உன்னோடைய முகத்தை வெளி உலகத்துக்கு காமிச்சிருக்க, இது ஒரு மிகப்பெரிய குற்றம், இந்த கிராமத்துக்கே சாபம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணு வீட்லயும் ஒரு பயங்கரமான பிரச்சனைங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த ஊர்ல யாராவது முகத்தை காட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த கிராமத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இறந்துதான் பிறக்கும். சோ அதை தடுக்கணும் அப்படின்னா நீ சாவணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய அப்பாவும் சரி, ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த ராஜேஷும் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. ஹீரோன் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க தான் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த கிராமத்தினர்கள் இந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஹீரோனுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. எந்த காலத்துலங்க இருக்கிறீங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரத்னா ஆண்டியும் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. பட் நம்ம ரத்னா ஆண்டினாலையும் எதுவும் பண்ண முடியலங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்துட்டு அழுகுறாங்க. தன்னுடைய அப்பா ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என் மேல எந்த தப்பும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா அழுகுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் தன்னோட காதலனை பாக்குறதுக்காக அந்த ரயில் பெட்டிக்கு போறாங்க. கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப ராஜேஷ் சொல்றாரு, உன் மேல எந்த தப்பு இல்ல, எவனோ ஒரு போட்டோகிராஃபர் உன்னோட போட்டோவை உன் பர்மிஷன் இல்லாம எடுத்திருக்கான், எடுத்ததோட மட்டும் இல்லாம உன்னோட பர்மிஷனே இல்லாம பப்ளிஷும் பண்ணிருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோன் அழுதுகிட்டு, ராஜேஷ் நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், நீ கேப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராஜேஷ் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோன் அப்படியே அந்த ஃபர்தாக்குள்ள இருந்தே ராஜேஷோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த கிராமத்தினர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஜுவாலம்மா அப்படின்ற அந்த கடவுளுக்கு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோனுக்கு வெள்ளப்படவை கட்டி விட்டு பலி கொடுக்கறதுக்காக இந்த கிராமத்தோடைய தெருக்கல்ல நடக்க விடுறாங்க. ரத்னா ஆண்டி இந்த சடங்கு முறைகளை எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. பட் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோனை கொண்டு போய் அந்த கடவுள் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அந்த கிராமத்தினர்கள் தான் செஞ்ச தப்புக்கு என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு அம்மன் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் சொல்றாங்க, நான் எந்த தப்பும் செய்ய கிடையாது, என்ன வாழ வைக்கிறதும் என்ன சாவடிக்கிறதும் உன் கையில தான் இருக்குது, என்னோட உயிரை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிருவாங்க. இந்த ஜுவாலம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் விழுந்து இறந்து போன அந்த கிணறுக்கு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோனுடைய கையில ஒரு பெரிய கல்லை வந்து கட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த கிணத்துக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்க சொல்றாங்க. அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய ராஜேஷும் நம்ம ரத்னாவும் பயங்கரமா கதறாங்க. நம்ம ஹீரோன் அப்படியே தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. அந்த கல்லோட வெயிட்னால ஹீரோன் அப்படியே மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த கிராமத்துல புயல் காத்து அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த காத்துல ஜுவாலம்மாக்கு பூஜை பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த விளக்கு பட்டுன்னு அணையுது. அந்த இடத்துல இருந்து பெண்கள் ரொம்ப வேகமா ஓடி வந்து இந்த மாதிரி ஜுவாலம்மாக்கு ஏத்தி வச்சிருந்த விளக்கு பட்டுன்னு அணைஞ்சிருச்சு. ஸோ ஜுவாலம்மாக்கு இதுல விருப்பம் இல்ல போல, உடனடியே எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு பட்டுன்னு இந்த ராஜேஷ் கிணத்துக்குள்ள குதிச்சு ஹீரோனோட உயிரை காப்பாத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அம்மன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரெக்னென்ட் லேடியோட கணவர் என்ன சொல்றாருன்னா, இது காத்துனாலதான் அணைஞ்சிருக்குது. ஸோ நம்ம ஜுவாலம்மாக்கு பண்ண வேண்டிய சடங்கு முறைகளை கண்டிப்பா பண்ணி ஆகணும், அப்பதான் என்னுடைய குழந்தை உயிரோட பிறக்கும், இல்லாட்டி என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். ஸோ நின்று போன ரிச்சுவலை மறுபடியும் தொடங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராஜேஷ்க்கு பயங்கர கோவம் வருதுங்க. இந்த கிராமத்தினர்கள் ரெண்டு தரப்பினர்களா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தரப்பினர் இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது, அதனாலதான் ஜுவாலம்மா இந்த சாக்ரிஃபைஸை ஏத்துக்காம இதை தடுத்தாங்க அப்படின்ட்டு. இன்னொரு தரப்பினர்கள் இல்ல காத்துனாலதான் அணைஞ்சது, அதனால உடனடியே இந்த ரிச்சுவலை பண்ணணும், அப்பதான் இந்த கிராமத்தோடைய சாபம் போகும் அப்படின்ட்டு. பலதரப்பட்ட ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் இங்க பாருமா, உன் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற, உன் மேல தப்பு இல்லை அப்படின்றத நாங்க நம்பணும் அப்படின்னா உன்னை போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணான் இல்லையா, அந்த போட்டோகிராஃபர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த போட்டோகிராஃபரோட வாயாலேயே இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியாம நான் போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இந்த போட்டோகிராஃபர் வந்து சொன்னா இந்த ரிச்சுவலை ஸ்டாப் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நீ சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என் மேல தப்பு இல்லை அப்படின்றத நான் கட்டாயம் நிரூபிச்சே தீருவேன், அப்படி என்னால நிரூபிக்க முடியல அப்படின்னா என்னுடைய உயிரை நானே பலி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த போட்டோகிராஃபரை தேடி கிளம்புறாங்க. இந்த போட்டோகிராஃபர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ரத்னா ஆண்டி பாத்தீங்கன்னா நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஷ் பாத்தீங்கன்னா இது ஆப்போசிட் ட்ரெயின்ல இருந்து பாக்குறாருங்க சோகமா. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ரத்னா ஆண்டியோட கணவர் கால் பண்றாரு. கல்யாணத்துக்கு போனவன் இன்னும் திரும்ப வரவே இல்லை, எத்தனை மணி ட்ரெயினுக்கு வர, நான் எப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரட்டும் அப்படின்னு கணவர் கேட்க, அது வந்து என்னுடைய ஊர்ல இருந்து கால் வந்தது, என்னுடைய அத்தை இருக்காங்க இல்லையா சின்னத்தை, அத்தைக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்க, உடனடியாக அவங்கள போய்
போய் நான் பார்க்கணும், நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல, ஏமா 2 குழந்தைங்களும் இருக்கிறாங்க, நான் எப்படிமா அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கும்போது ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை சமாளிச்சுட்டு நம்ம ரத்னா ஆண்டியும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேகசின்ல அந்த போட்டோகிராஃபரோட நம்பர் இருந்துச்சு போலங்க. நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றாங்க, ஆனால் கால் நாட் ரீச்சபிள்லயே இருக்குது. ரத்னா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஏமா நீ இப்படி அழுகுற அப்படின்னு கேட்கும்போது, சப்போஸ் அந்த போட்டோகிராஃபரை பார்த்து இது நிரூபிக்க முடியலன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறாங்க. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரத்னா ஆண்டி பக்கத்துல இருந்து சமாதானப்படுத்துறாங்க. அங்க கட் பண்ணா அமித்ஷா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பக்காவான ஃபெமினிஸ்ட்டுங்க. இவங்க இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில பாத்தீங்கன்னா என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா கட்டடம் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கேள்வி கேட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுங்க இது இவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆபீஸ்ல அமித்ஷா வர சொல்லி, இனிமேல் இந்த ப்ராஜெக்டை நீ பண்ண வேணாமா, வேற ஒருத்தர் இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லம்மா கிளைண்ட்டு ஒரு விமன் இந்த ப்ராஜெக்டை பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாங்க, அதனால தான் இந்த ப்ராஜெக்டை நான் வேற ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம அமித்ஷாக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. டேலண்ட் இருக்கக்கூடிய அமித்ஷாவை விட்டுட்டு டேலண்டே இல்லாத ஒருத்தனுக்கு அவன் ஒரு ஆம்பளை அப்படின்றதுக்காக மட்டும் அந்த ப்ராஜெக்டை தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமித்ஷாக்கு பயங்கர கோவங்க. ஆல்ரெடி இவங்க ஒரு பக்காவான ஃபெமினிஸ்ட், அவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டோட நான் வேலையை தூக்கி போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ரத்னா ஆண்டிக்கோட ஒரு பொண்ணு இருக்கா, ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர்னால ப்ராப்ளம், ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ உதவி செய்ய அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அமித்ஷா. ஆனால் இப்போ வேலை போன டென்ஷனில் அந்த ஃபோட்டோகிராஃபர் எங்கே இருக்கிறானோ அவனை நான் பிடிச்சிட்டு வரேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரத்னா மற்றும் ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ரத்னா ஆண்டியும் சிட்டியில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சிட்டியில் ஒரு பெரிய ஹோர்டிங் வச்சிருப்பாங்க. அந்த மேகசினோடைய கவர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹோர்டிங்காக வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அவங்களுடைய போட்டோ பார்க்கறதுக்கே அவங்களுக்கே பயமா இருக்கும். இந்த ஹோர்டிங் சிட்டியில் இருக்கிறதுனால யாரும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. இதே ஹோர்டிங் அவங்க ஊர்ல அவங்க கிராமத்துல இருந்ததுன்னா இவங்களோட நிலைமை என்ன ஆகுறது? ஹீரோன் பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப ரத்னா ஆண்டி பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்ப ரத்னா ஆண்டி, நம்ம ஹீரோயின், அமித்ஷா இவங்க 3 பேருமே கார்ல அந்த ஹிமாச்சலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம அமித்ஷா பாத்தீங்கன்னா ஹீரோனை முறையா பாக்குறாங்க இல்லையா, நீ ஏன் இப்படி முகத்தை மூடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோன் அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு இதை பத்தி எல்லாம் சொல்ல, நம்ம அமித்ஷாக்கு சிரிப்பு தான் வருது. முகத்தை மூடல அப்படின்னா உங்க கிராமத்துல பிறக்கக்கூடிய குழந்தை இறந்து பிறந்துருமா, என்ன முட்டாள்தனம் இது, என்ன ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னு சொல்ல, சயின்ஸை நம்புறியா அப்படின்னு கேட்க, நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்க, அது ஒரு பிக் பேங்னால உருவாச்சு அப்படின்னு நம்ம அமித்ஷா சொல்றாங்க. இந்த பிக் பேங்னால தான் உலகம் உருவாச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, எங்கேயோ ஒரு இடத்துல நான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்றாங்க. சரி எங்கேயோ ஒரு இடத்துல நீ படிச்சேன்னு சொல்ற, அதை எழுதினவங்க இந்த பிக் பேங் விஷயத்த கண்ணால பார்த்தாங்களா? இல்ல அது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கலாச்சாரம் பண்பாடு இது மேல எல்லாம் நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டு திரும்ப திரும்ப இந்த அமித்ஷா கிண்டல் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ரத்னா சொல்லுவாங்க, சரி நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணம் குழந்தை குட்டி இது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பெண் அப்படின்றவ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்தாதான் முழுமை அடைவா. ஒரு ஆண்னால பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயத்த ஒரு பெண் பண்றா அப்படின்னா அது குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான். அதை கூட நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, மறுபடியும் அமித்ஷா கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன டைலாக் அது, திரும்ப சொல்லு அப்படின்ட்டு. அமித்ஷா இங்க சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பொண்ணு, ஆண்களும் பெண்களும் ஈக்குவலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுலயும் குறிப்பா அமித்ஷா ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கும்போது நீ கல்யாணம் பண்ணி வீட்டுல உட்காரணும் அப்படின்ற கருத்தை நம்ம ஹீரோயின் சொன்னா ஹீரோனை சும்மா விடுவாங்களா என்ன, கலாய்ச்சி தள்ளிடுறாங்க. இதனால ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பங்களால போய் ஸ்டே பண்றாங்க. நம்ம ஹீரோன் அந்த பங்களா பார்த்துட்டு, இது என்ன லக்ஸரியான பங்களாவா இருக்கும் போல, இங்க வாடகையும் ஜாஸ்தியா இருக்கும் போல, என்கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல, என்னால 500 ரூபாய் தான் தர முடியும், அப்படி இல்லனா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கிராமத்து பொண்ணு தானே, ஹீரோனுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து நம்ம அமித்ஷா கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் சோஃபால ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இதை அமித்ஷா கவனிச்சுட்டு, என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எங்க ஊர்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தின புரிதல்லாம் இல்ல, அதனால நீ இதை பத்திலாம் கேட்காத அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல சொல்லு அப்படிங்கும்போது தான் இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய சடங்கு முறைகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரபலி, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோனை கிண்டல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அமித்ஷா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கிறதுக்கு முழுமையா உதவி செய்யறதா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இவங்க கார் முன்னாடி ஏகப்பட்ட வண்டிங்க அப்படியே லைனா நின்னுகிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அமித்ஷா இறங்கி போய் கேட்கும்போது தான் தெரிய வருது, அந்த இடத்துல ஏதோ ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்குதுங்க. அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வண்டிங்கெல்லாம் இப்படி வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த போட்டோகிராஃபர்
ஃபோட்டோகிராஃபருக்கு ட்ரை பண்ண ஃபோட்டோகிராஃபர் கால் அட்டன் பண்ணிடுறாருங்க. ஆனால் ஃபோட்டோகிராஃபர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. நம்ம ஹீரோனுக்கு இங்கிலீஷ் தெரியல. அதனால அமித்ஷாவை கூப்பிட்டு பேச சொல்லும்போது அமித்ஷா அங்கிருந்து ஓடி வராங்க. காருக்குள்ள வந்து உட்காந்து ஃபோனை வாங்கினோடையே லைன் கட் ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோன் ட்ரை பண்ணுறாங்க. லைன் கிடைக்க மாட்டேது. ஒரு வாட்டி லைன் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் இந்த முறையும் அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட பேச முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேடாக இருக்கும்போது நம்ம ரத்னா ஆண்டியோட கணவர் கால் பண்ணுறாரு. என்னமா பண்ணிட்டு இருக்க? இங்கே நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே இருக்கிற ஆண்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அந்த ஆண்டி கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி கணவர் கேட்குறாரு. பேசுறதா? எப்படி பேச வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரத்னா ஆண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரலை கேட்டு நம்ம ஹீரோனும் சரி நம்ம அமித்ஷாவும் சரி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியோட வாய்ஸ்லயே கணவரை 2 திட்டிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ஹாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு. இவர் ஏன் இப்படி நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தே வந்து உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம ஹீரோன் இப்பதான் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கல்ச்சரும் அந்த கிராமம் மட்டுமே உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோனுடைய கண் பார்வை அப்படியே பறந்து விரிஞ்சு கண்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப ராஜேஷோட வீட்டுல ராஜேஷோடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க. நான் கட்டுனா சுப்புவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்களாம் தானே பேசுனீங்க. சுப்பு போயிட்டு அந்த போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்துட்டு சுப்பு மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டா எங்க 2 பேருக்கும் வழக்கம் போல கல்யாணம் நடக்கும்ட்டு இப்ப ஏன் இந்த மாதிரி என்ன அவசரப்படுத்தி வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ராஜேஷ் கேட்க, நான் தான் சொன்னேன், இல்லன்னுலாம் சொல்ல கிடையாது. ஆனா சுப்புவோட முகத்தை தான் எல்லாரும் பார்த்துட்டாங்களே, ஃபேமிலி ஆளுங்க மட்டும் பார்க்க வேண்டிய முகத்தை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஷோட அப்பா சொல்றாருங்க. இதனால ராஜேஷ் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா அந்த டிராபிக்னால இவங்க அப்படியே இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா தனியா ட்ரெக்கிங்க்கு வந்திருப்பாருங்க. அவர் நம்ம ஹீரோன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏமா இவ்வளவு பெரிய ஹில்லில் ஏறிட்டு இருக்க, எதுக்குமா முகத்தை மறைக்கிற மாதிரி முக்காடு போட்டுட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அது அவங்க ஊருடைய கலாச்சாரங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்ணு தெரியாம எங்காவது உளுந்துராதமா, என்ன கலாச்சாரமோ என்ன பண்பாடோ அப்படின்ற மாதிரி அந்த வயசானவரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ரத்னா ஆண்டி கேட்கறாங்க, நீங்க அந்த பைக்கர்ஸ் கூட வந்தவரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க நான் தனியா வந்தேன், என்னுடைய பொண்ணு தான் ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, பொண்ணு பேச்சை மீற முடியுமா, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பொண்ணு பேச்சை கேட்டு நடந்துக்கிற அப்பாவை முறையா ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயில் கிட்ட போறாங்க கைஸ். அந்த கோயில்ல கலர் கலரா ஏகப்பட்ட கொடிகள் வந்துட்டு தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த கொடிகள் எல்லாம் மந்திரங்கள் இருக்குதான். அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் பாசிட்டிவான விஷயங்களுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்றாரு. இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு அமித்ஷா கேட்க, இது அவங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது, இதுல பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் போட்டிருக்கு, இந்த மந்திரத்தை வச்சு என்ன நரபலியா கொடுக்குறாங்க நம்ம தப்புன்னு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்ல, நம்ம அமித்ஷா பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோனை பார்த்துட்டு நடந்து போறாங்க. இதன் மூலமா நமக்கு புரிய வைக்கிற விஷயம் என்னன்னா, நல்ல விஷயத்த சொல்லி இது நம்பிக்கைன்னு சொன்னா யாருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது, இல்ல அதையும் மீதையும் சொல்லி ஒடுக்கப்பட்டு டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரி எது இருந்தாலும் அதுல நம்பிக்கை இல்ல, நம்பாதீங்க அப்படின்றத தான் இன்டைரக்டா சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த ராஜேஷ் வராருங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில ஃபுல்லாவே நம்ம ஹீரோனோட போட்டோ இருக்கக்கூடிய அந்த மேகசின்ஸ் இருக்குது. அந்த மேகசின்ஸை எவனோ வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ராஜேஷ்க்கு பயங்கரமா காண்டாகுது. ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ராஜேஷ் கிட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து விலகி போறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இப்போ ராத்திரி எல்லோருமே கேம்ப் ஃபயர்லாம் ஏற்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா செல்லமாக ஒரு பறவை ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தாராம். ஸோ அந்த பறவையை வெளியில விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது செத்து போயிடும், அதுக்கு பறக்க தெரியாது வாழ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூண்டில் அடைச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரி வெளியே விட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே விட்டுருந்துருக்கிறாரு. அது ரொம்பவே சந்தோஷமா பறந்து போயிருந்துருக்குதுங்க. ஸோ இதுல இருந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்மளோட இறக்க குணம் வந்து அந்த பறவையோட வாழ்க்கையை அழிச்சிருக்கு, அது வெளியில போனா செத்துருமே அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்து போய் இவர் உள்ள வச்சிருந்திருக்கிறாரு. பட் அது வெளியில போனதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாவே இருந்திருக்குது. ஒரு பறவை அப்படின்னா அது பறந்தாதான் பறவை, அது உள்ள இருந்தா பறவை கிடையாது அப்படின்னு இவர் கதை சொல்ல இதெல்லாம் ஹீரோனியே சொல்ற மாதிரி இருக்குதுங்க. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோன் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு குண்டு பறவையா தானே இருந்தாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட கிராமத்துல இருக்கக்கூடிய பிரெக்னன்ட் லேடி நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள நீ இந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சிருவியா, ஏன்னா எனக்கு டெலிவரி டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு, நீ மட்டும் இந்த விஷயத்தை நிரூபிக்கல அப்படின்னா எனக்கு பிறக்க போற குழந்தை இறந்து பிறந்துரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுகுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா கூட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபரை பிடிச்ச பாடு இல்லைங்க. அடுத்த நாள் காலையில இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா பிரிட்ஜை பார்த்து பயந்துட்டு, நீங்க அங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்க்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் விஷயமே தெரிய வருது, ராஜேஷ்க்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ஹீரோன் பயங்கரமா மனம் முடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க.
என்னடா அது கல்ச்சர்னு ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளவு நாள் நம்மள அடக்குனானுங்க, செய்யாத தப்புக்கு நம்மளை கொல்ல பார்த்தானுங்க, சரி நீ அந்த தப்பை செய்யல அப்படின்னு நிரூபிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சுட்டு இப்படி என்னுடைய காதலனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதெல்லாம் அநியாயமா தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க இருந்த கும்பல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கடத்தி வண்டியில ஏத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, ஹீரோனை நாசம் பண்றதுக்காக. ஹீரோனோட முகத்துல இருக்கக்கூடிய அந்த பர்தாவை பயங்கரமா கிழிக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அமித்ஷா இருக்காங்க இல்லையா, ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய பைக்கர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த வண்டியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த பொண்ணை நம்ம வச்சிருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இருந்து ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அவனுக்கு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அவங்க அம்மா சின்ன வயசுல சொன்னது ஹீரோனுக்கு ஞாபகம் வருதுங்க, இந்த பர்தாவை போட்டுக்கோ, ஸோ இது உன்னை எல்லார்கிட்ட இருந்தும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பர்தாவை போட்டிருந்தோம் ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா ஹீரோனை நாசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணானுங்க இல்லையா, அதை பத்தி பேசி இவங்க அழுகுறாங்க. அப்ப நம்ம அமித்ஷா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆக்சுவலா இங்க பர்தா பிரச்சனை கிடையாது, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவனோட எண்ணத்துல தான் எல்லாமே இருக்குது, நீ பர்தா போட்டிருந்தாலும் போடலானாலும் அவனோட எண்ணம் தப்பா இருக்கும்போது அவனுங்க கெட்டது செய்யறதுக்கு துணிவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு லைட்டா எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஹீரோன் ஒரு விஷயத்த யோசனை பண்றாங்க, ஆக்சுவலா நம்ம ஹீரோனுடைய அம்மா முகத்தை கூட பார்க்க விடாம அந்த கிராமத்தினர்கள் பாத்தீங்கன்னா முகத்தை மூடியே கொண்டு போய் புதைச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இல்லாம இருந்திருந்தா நம்ம ஹீரோன் அவங்க அம்மாவோடைய முகத்தை இறுதியா ஒரு முறை பார்த்திருப்பாங்க இல்லையா. இப்ப ஹீரோன் எல்லாத்தையும் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அமித்ஷாவும் ரத்னாவும் சொல்றாங்க, இது அந்த கிராமத்தினர்களுடைய மூட நம்பிக்கை, நீ ஏன் அந்த மூட நம்பிக்கையில இருந்து மீண்டு வராம இருக்க அப்படின்ட்டு. அப்ப நான் பர்தா போடல அப்படின்னா கூட அந்த அக்காவுடைய குழந்தை உயிரோட பிறக்குமா அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் அது உயிரோடு தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது முறையா நம்ம ஹீரோன் அவங்களோட பர்தாவை பறக்க விட்டுட்டு சுதந்திர காத்தை சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் பர்தா போட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃபரை தேடி இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த டிராவல் ஜேர்னி பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதுக்கப்புறம் எனக்கு அந்த போட்டோகிராஃபரை மீட் பண்ணணும்னு கூட எனக்கு தோணல, இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஸ்டே பண்ணிட்டு போலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்பதான் ரத்னா ஆண்டி ஒரு வீடியோ கொண்டாந்து காட்டுறாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபரே பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு, நான் அந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பர்தா போட்டு அவங்களோட முகத்தை மறைச்சிருந்தாங்க, ஆனா ஒரே ஒரு பொண்ணோடைய முகத்தை மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சது, காத்துக்கு அந்த பொண்ணோடைய பர்தா பறந்துச்சு, நான் அந்த ஒரு ஃபைனஸ்ட் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிட்டேன், நான் எடுத்ததுலேயே என்னுடைய அழகான ஃபோட்டோ அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபர் அவரோட வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதன் மூலமாக அந்த ஃபோட்டோகிராஃபர் ஹீரோனோட பெர்மிஷனே இல்லாமல் எடுத்திருக்கிறாரு அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. இந்த வீடியோ பார்த்த உடனே ரத்னா இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இனிமேல் நான் இங்கே இருக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது, அதனால நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு கிளம்பும்போது ஒரு பாய்ஸ் கேங் பார்த்தீங்கன்னா காரை ரொம்ப வேகமாக ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க. அது எப்படி என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா ரொம்ப வேகமாக காரை ஓட்டிட்டு போய் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அமித்ஷா ஓட்டின ஓட்டுக்கு நம்ம ரத்னா ஆண்டி பயந்து போயிடுறாங்க, அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. அங்கே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்னா ஆண்டியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போய் அமித்ஷா கிட்ட, நீ எதுக்கு அந்த பசங்க கூட போட்டி போடுற, நீ அவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அட்லீஸ்ட் இதுலயாவது நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ரொம்ப டேலண்டான ஆளு, என்னோட திறமையை பயன்படுத்தி மட்டுமே என்னோட வேலையை நான் செய்வேன், ஆனா என்னோட திறமைகள் எல்லா இடத்துலையுமே மோசம் பண்ணப்பட்டுருச்சு, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆம்பளைங்க வாங்கிட்டாங்க, அதனால தான் எனக்கு ஆம்பளைங்க மேலே கோவம் அப்படின்ற மாதிரி நம்ம அமித்ஷா சொல்லுவாங்க. கட் பண்ணா ரத்னா ஆண்டியோட கணவர் இருக்கிறார் இல்லையா, அவருனால குழந்தைங்களை ஹேண்டிலே பண்ண முடியலங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, பசங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு. அதனால ரத்னா ஆண்டியோட குழந்தை ஃபோன் பண்ணி அம்மாட்ட அழுவுது, இந்த மாதிரி அப்பா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரத்னா ஆண்டியோட கணவர் கிட்ட பேசும்போது 2 நாளில் வரன்ட்டு போனவ இன்னும் வந்து சேரவே இல்லை, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் கோவப்படுறாரு. நம்ம ரத்னா ஆண்டியும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வீட்டு வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கணவர் வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது என்னோட கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியுதில்ல, ஸோ நான் வந்து இப்போதான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கணவர்கிட்ட பேசிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிராமத்தில் அந்த பிரெக்னென்ட் லேடிக்கு டெலிவரி பெயின் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒட்டுமொத்த கிராமமும் வெளியில தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை இறந்து பிறக்குமா உயிரோட பிறக்குமா, அந்த ஜுவாலம்மாவுடைய சாபம் இந்த கிராமத்தினர்களை தொடர்ந்து பாதிக்குமா அப்படின்ட்டு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இந்த கிராமத்துக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த கிராமத்துக்குள்ள என்ட்ரியும் ஆகுறாங்க. அதை பார்த்ததும் இந்த கிராமத்தினர்கள் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் பர்தா இல்லாம இந்த கிராமத்துக்குள்ள வராங்க, நீ பர்தாவை போட்டு உன்னோட முகத்தை மூடணும், இல்லாட்டி இந்த கிராமத்தினர்களை அந்த சாபம் விடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. ஆனா பர்தா எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு நடந்து வராங்க. அந்த ஒரு லேடிக்கு டெலிவரி பெயின் வந்து குழந்தையும் பிறக்குது. ஸோ அந்த குழந்தை உயிரோட பிறந்ததா இல்லை இறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை உயிரோட ஹெல்த்தியா இருக்குன்ற தகவல் தெரிய வருதுங்க. உடனே எல்லோருமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பர்தா இல்லாமல் நடந்து வந்தாங்க இல்லையா, இந்த கிராமத்தில் பெண்கள் பர்தா அணியறதுக்கும் குழந்தைங்க இறந்து பிறக்கிறதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் நிரூபிக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்திற்கான விடுவு காலத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த ஜுவாலம்மாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த கடவுள் சிலை கிட்ட அப்படியே விளக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கிருந்த தீயை எடுத்து அந்த
ஜுவாலம்மா சிலை மேலேயே தீய வச்சு கொளுத்துறாங்க. ஜுவாலம்மாவோட சிலையில பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் போட்டு ஜுவாலம்மாவோட முகத்தை மறைச்சு வச்சிருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது தீ பிடிச்சி எரிஞ்சு ஜுவாலம்மா சிலையோட முகத்தை முறையா இந்த கிராமத்தினர்கள் பார்க்குறாங்க. அத்தோட அந்த கிராமத்து பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த பர்தாவை எடுத்துடுறாங்க. இனிமேல் எல்லோரும் சுதந்திர காற்றை சுவாசிக்க போறதா சொல்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோகிராஃபரை மீட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை அழிச்சிருக்கு. இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே உணர்ந்து என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பர்தாவை எடுத்துட்டேன். நீங்கள் மறுபடியும் ஒரு நாள் எங்கள் கிராமத்துக்கு வரணும். எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பர்தா இல்லாமல் இருப்பாங்க. அதையும் நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருந்திருப்பாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ.